சமுதாயம் 2 தலைமுறை உழைச்சி பல நூற்றுக்கணக்கான பேர் காணாமல் போனார்கள். அதன் உச்சகட்டமாக இன்று மருத்துவர் ஐயாவின் புதல்வர் ஜி.கே. மணியை அழிக்க பார்க்கிறார். அவர் ஐயாவை பேசிட்டோம், ஐயாவை வரவேற்றுட்டோம், நாமளும் வரவேற்கலாம். அண்ணன் அன்புமணியை பற்றி தலைவரவா பேசினா தர்மபுரியில் நடமாட முடியாது. தர்மபுரியில் ஜி.கே. மணிக்கு சொந்தமான ஊர் இல்லை. அவன் அகதி கர்நாடகாக்காரன். கர்நாடகாவில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் சொத்தம் அவங்க பையனுக்கு கோடி கணக்கில் 1 லட்சம் கோடி லைக்கா நிறுவனத்தினுடைய சொத்து. அந்த லைக்கா நிறுவனத்தின் சொத்து எப்படி அவன் சீவானா தெரியுமா? இலங்கை தமிழை அழிச்சு தமிழ்நாட்டில் லைக்கா நிறுவனம் ஓபன் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் எதிர்ப்பு தெரிவிக்கும். அதுக்கு யாரா பிடிக்கலன்னா அந்த மாமா பையன் ஜி.கே. மணியை பிடிச்சாங்க. இந்த மாமா பையன் ஜி.கே. மணியை பிடிச்சு அவன் பையனை சீவானாக்குறாங்க. 1 லட்சம் கோடி ஒயிட்ல பணம் தனி விமானத்துல உலகத்துலாம் பயணிக்கிறான். அவனுக்கு இல்லடி மாநில தலைவர் கொடுத்தா நாம மாமாவாக பார்க்கணும். அந்த பணியை கொடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பண்ணிருக்கிறான். அதிக பேச நாம எல்லாம் சின்னையா பின்னாடி